தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் பின்பற்றி இருக்குமேயானால், முன்னுதாரணமாக கொண்டு அணியை உருவாக்கி இருப்பார்களேயானால், பொறுப்பான கட்சிகள் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு இருக்கும், நிராகரிக்கப்பட்டு இருக்கும். மக்களின் தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியை ஏற்கவில்லை. நிராகரிப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள். அந்த உணர்வை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நன்கு பயன்படுத்தி கொண்டார். ஆனால் ஏனைய மாநிலங்களில் அது பயன்படுத்தப்படவில்லை. பெரியண்ணன் போக்கு பல இடங்களில் நிலவிய காரணத்தினால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது என்கிற யதார்த்த உண்மையை மறுப்பதற்கு இல்லை. ஆகவே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தலைமை தாங்குகிற தலைவர், இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அதை தலைமை தாங்கி மிக வெற்றிகரமாக மேற்கொண்டு எதிர்த்து நின்ற அணிகளை சிதறடித்து தோற்கடித்து நமக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்திருக்கிறார். சென்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39இல் 38 தான் வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலில் 39க்கு 39, புதுச்சேரியும் சேர்த்து 40க்கு 40, 100க்கு 100 மதிப்பெண் என்கிற அடிப்படையில் நாம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம். இந்த மகத்தான வெற்றியை தேடித்தந்த, மகத்தான வெற்றிக்கு காரணமாக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவரோடு சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன்.